வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 560 குறைந்து 87,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமுக்கு 70 குறைந்து 10,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்று 2 முறை தங்கத்திலே ஏற்றம் கண்டது குறிப்பிடத்தக்கது. இன்று விஜயதசமி நாளான இன்று தங்கத்தின் விலை சற்று குறைந்திருப்பது ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 2 உயர்ந்து இதுவரை இல்லாத உச்சமாக 163 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை இது போன்ற ஒரு உச்சத்தினை இதற்கு முன்பு எட்டியதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கத்தின் விலை சற்று குறைந்திருக்கிறது. இதனால் 87,040 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் நேற்று தங்கம் விலை 88,000 கடந்திருந்த நிலையில் இன்று குறைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் தங்கம் விலை புதிய உச்சங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 90,000 என்ற புதிய உச்சத்தினை அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் எட்டும் என தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வருட இறுதிக்குள் தங்கத்தின் விலை 1 லட்சம் என்ற புதிய உச்சத்தை எட்டும் என்பதனால் தங்கம் வாங்குவதற்கு தற்பொழுது சரியான நேரம் என தங்க நகை விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் பண்டிகை தினங்களாக இருக்கிறது. தீபாவளி பண்டிகை, அதே போன்று கிறிஸ்துமஸ், புத்தாண்டு உள்ளிட்ட பண்டிகைகள் வர இருக்கக்கூடிய சூழலில் தங்கம் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது. தங்க நகை விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலுமே கூட அதை வாங்குபவர்களுக்கு மகிழ்ச்சி என்பதில்லை. நடுத்தர வர்க்கத்தினர் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரைவில் தங்க நகை விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை பார்த்தோமெனால் இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்பது முதலீட்டாளர்கள் மற்றும் அதே போன்ற நடுத்தர வர்க்கத்தின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. தங்கம் என்பது வாங்கவே இயலாத சூரத்தில் தற்பொழுது ராக்கெட் வேகத்தில் ஏறிக்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெட்ரோல் டீசல் விலை எப்படி குறைக்கப்பட்டிருக்கிறதோ, கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று தங்கம் விலையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள்.